ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு, சூடாயிருச்சு. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, லவங்கம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு, இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது. வாங்க இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. சூடானதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த பட்டை கிராம்பை வாசத்துக்காக போட்டு தாளிக்கணும். அடுத்து கருவேப்பிலை போடணும். நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் தான் சேர்க்குறாங்க. ஏன்னா வெயில் நாளில் பச்சை மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு சூடு. பச்சை மிளகாயை கொஞ்சம் தவிர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு நல்லது. பொன் வறுவல் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வச்சு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. வாசனை கமகமன்னு வருது. இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெங்காயம், நாட்டு தக்காளி சேர்த்து அடிச்சிருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும். இதை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். நான் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்க்கணும். நிறைய சேர்த்தா குழம்பு கெட்டி கொடுக்கும். தேவைக்கு இப்போ உங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா நிறைய சேர்த்தேன். எங்கள் வீட்டிலலாம் காரம் கம்மி தான், அதனால் அரை ஸ்பூன் போதும் மிளகாத்தூள். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணும். பச்சை வாசனை போனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அப்படியே தண்ணி ஊற்றி நம்ம வச்சிட்டோம்னா பச்சை வாசனையால் அந்த ஸ்மெல் நம்மளால் சாப்பிட முடியாது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரணும். அப்போ தான் பச்சை வாசனை போயிடுச்சுன்னு அர்த்தம். அரிசி கலந்த தண்ணியை யூஸ் பண்ணோன்னா அரிசி கலந்த தண்ணியில் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், காலுக்கு பலத்தை கொடுக்கும். அந்த மிக்சியில் அடித்தோம்ல அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி ஊற்றணும். கொஞ்சம் தேவைக்கான உப்பு போட்டு செய்யணும். பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் அரிசி கலந்த தண்ணியை உங்கள் வீட்டில் எவ்வளோ குழம்பு தேவையோ தேவையான அளவு ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேங்காயை அரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். கத்தி வச்சு 4 பக்கமும் இது மாதிரி கீறி விட்டுக்கிட்டா தான் குழம்புல இருக்கிற உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் முட்டையில் சார்ந்து நம்ம சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். இப்போ இதை குழம்பு கொதிக்குது. இப்போ இதை போட்டுற வேண்டியதுதான். இப்போ சுவையான முட்டை குழம்பு ரெடி.